அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கார்டு, அதாவது குடும்ப அட்டை வந்து புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் என்னென்ன தகவல் கையில் வச்சுட்டு அப்ளை பண்ண நமக்கு கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் மாஸ்டர் ஷெஃபான் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவும் தவறாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்லைனில் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தது அப்படின்னா அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணினாலே வந்துடும். tnpds.government.in சொல்லி இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ரேஷன் கார்டு சம்மந்தமான எல்லா வேலைகளையும் பார்க்கலாம். அதாவது நீங்கள் உறுப்பினர் சேர்க்கிறது, முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுறதோ இல்லை கரெக்ஷன் பண்ணுறதோ எல்லா வேலைகளையுமே நம்ம இந்த வெப்சைட்டில் தான் பண்ணலாம். நம்ம இப்போ சொன்னது வந்து ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணுறது. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, தமிழ், இங்கிலீஷ். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணுன்னா நீங்கள் இங்கிலீஷ் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் தமிழே கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொடுத்துருக்காங்க இல்லையா, மின்னணு அட்டை சேவைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் ரைட் சைடில் முதல்ல கொடுத்துருக்குதே மின்னணு அட்டை விண்ணப்பிக்க. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் தான் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம், இன்னொன்று பழைய குடும்ப அட்டை பதிவு சொல்லி. ஆனால் நம்ம பண்ண போகிறது வந்து புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறோம். நான் அப்ளை பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய தகவலை வந்து 2 லாங்குவேஜில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்டுமே, அதாவது ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்டுமே கட்டாயம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி. இன்னொன்று 2 விதமாக கொடுத்துக்கலாம், தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையும் கொடுக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ரஃபாக ஒரு டேட்டா கொடுத்து என்ட்ரி பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்கள் கரெக்டான பேர், நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, எதுக்கு தேவைப்படுது, என்ன அட்ரஸ் வாங்க போகிறீங்களோ அந்த தகவலை சரியான முறையில் கொடுங்க. ஆனால் நான் இப்போ வந்து உங்களுக்கு ரஃபான ஒரு டேட்டா கொடுத்து தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இதாக இருக்கு இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபேமிலி ஹெட், நீங்கள் யார் பேரில் வாங்க போகிறீங்க, அப்பா பேரில் வாங்க போகிறீங்க, இல்லை மனைவியாக இருந்தாங்கன்னா கணவனுடைய பேரில் வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய பேரை போடுங்க, ராஜான்னு சொல்லி. இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ராஜான்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே அது தமிழில் எடுத்துக்கும். ஒருவேளை தமிழில் எடுக்காத பட்சத்தில் சில விஷயங்கள் இல்லை தமிழ் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் கூகுள் தமிழ் டைப்பிங் சொல்லி போட்டிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. இதாக இருக்கு இல்லையா, கூகுள் தமிழ் டைப்பிங் போட்டிங்கனாலே வந்துடும். இதாக இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ இப்போ அதை நீங்கள் தமிழில் டைப் பண்ணி, நான் அப்படி எங்கள் அப்பா டைப் பண்ணி காட்டுறேன். டைப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இதை காப்பி பண்ணி அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணுறீங்க சரியான தகவல் இல்லை வரல அப்படின்னா நீங்கள் அதை டைப் பண்ணி காமிச்சிக்கலாம். இப்போ நான் கீழே ஃபாதர் நேம், அதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ரஃபாக எங்கள் அப்பா பேரை போடுறேன். இந்த வந்துருச்சு. அப்படி வரலன்னா சப்போஸ் ரஃப் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியான தகவல் கிடையாது. நான் சும்மா உங்களுக்கு ரஃபாக போட்டு காட்டுறேன். இப்போ நான் ஒரு விநாயகர் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட வச்சுக்கோங்களேன். இதையும் அங்கே அதே இங்கே அதே மாதிரி டைப் பண்ணுங்க. விநாயகர் ஸ்ட்ரீட்னு தான் வந்துருச்சு. சரி, தமிழில் இருக்குது. நீங்கள் தெருன்னு போட நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிக்கிங்க. அவ்வளோ, விநாயகர் தெரு. தெருன்னு போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு தெருன்னு போட்டுக்கோங்க. இந்த விநாயகர்னு சொல்லி அதே மாதிரி உங்கள் ஃபுல் அட்ரஸையும் கொடுத்துக்கோங்க. அட்ரஸை கொடுத்துட்டு வந்தீங்கனாலே நீங்கள் அடுத்து கேட்கக்கூடியது உங்கள் இருப்பிடம் சம்மந்தமான விஷயங்களை கேட்கும். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, எந்த வட்டத்தில் இருக்கீங்க, எந்த கிராமம்னு சொல்லி. நான் அதுக்கும் ஒரு ரஃபான தகவல் ஒன்று கொடுக்குறேன். இப்போ கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரியில் தோவாலை கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் கிறிஸ்து நகர். குறியீட்டு நம்பர் நான் சும்மா ரஃபர் நம்பர் கொடுத்துருக்கேன், 2785 நம்பர் கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பரும் ரஃபா நம்பர் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி முன்னாடி டைப் பண்ணி வச்சுருந்தது. ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. வீட்டில் லேண்ட்லைன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அந்த லேண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். மின்னஞ்சல் இமெயில் ஐடி வேணும் அப்படின்னா நீங்கள் எதாவது டைப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு ரஃபாக தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து பேசிக்காக குடும்ப தலைவருக்கும் ப்ளஸ் நீங்கள் என்ன அட்ரஸில் கார்டு வேணுமோ அந்த கார்டுக்கும் கொடுத்த டீட்டெயில்ஸ். அது போக நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அந்த ரேஷன் கார்டில் நீங்கள் யார் பேரெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிங்களோ அதுக்கு அவங்களுடைய பேர் வந்து கீழே அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். உறுப்பினர் சேர்க்கைன்னு கொடுத்துருக்காங்களே,
இதில் வந்து நீங்கள் அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் யாரும் கொடுக்கணும், இப்போ 4 டீட்டெயில்ஸ் எனக்கு ஆக்சுவலாக நம்ம முன்னாடி செலக்ட் பண்ணாலும் இருக்குது. குடும்ப உறுப்பினர் வந்து நீங்கள் யாரை சேர்க்க போகிறீங்க, ராஜான்னு சொல்லி சேர்க்குறீங்கன்னா, இப்போ ராஜா இப்போ மணின்னு ஒரு ஆளை சேர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். மணின்னு ஒரு ஆளை சேர்க்குறோம். மணிங்க பேரை நம்ம தமிழில் டைப் பண்ணி போட்டிருக்கோம். தமிழில் வராதனால பிறந்த தேதி இப்போ நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுக்க போகிறீங்க, உங்கள் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டுக்கோங்க, செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ரஃபாக நான் ஒன்று போட்டிருக்கேன். மேன் ஆன் ஆர் பெண் கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷ்னாலிட்டி. உறவின் முறை இப்போ மேலே கொடுத்துருக்க ஹெட்டு குடும்ப அட்டை ஹெட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அவருக்கு மணிங்கிறவர் என்ன உறவின் முறை, சன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சன் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் பிரதராக இருக்காங்க, இல்லை ஃபாதர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க ரிலேஷனை கொடுத்துக்கோங்க. உங்கள் தொழில் கரெக்டான தொழிலை கொடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது சப்போஸ் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா ப்ரைவேட், கவர்மெண்ட் இருந்தால் கவர்மெண்ட் சொல்லி உங்களுக்கு தொழில் கரெக்டான தொழிலை கொடுத்துக்கோங்க. அதுபோக மாத வருமானம், நீங்கள் எவ்வளோ மாத வருமானம் சம்பாதிக்கீங்கன்னு சொல்லி ஒரு மாத வருமானம் கொடுத்துருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் 9,000 சொல்லி கொடுத்துருக்கேன். அது போக இப்போ நீங்கள் இணைச்சிருக்கீங்க இல்லையா, அவருடைய ஆதார் நம்பர், இது கட்டாயம் இல்லை, நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, நீங்கள் யார் பேர் கொடுத்துருக்கீங்களோ அவருடைய ஆதார் எண்ணும் ஆதார் எண்ணை வாக்காளர் அட்டை இல்லை ஆதார் எண்ணை தான் கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுலேயும் கொடுத்துருக்காங்க 5 வயசுக்கு மேலே இருந்தாருன்னா கண்டிப்பாக ஆதார் எண்ணை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆதார் எண்ணை யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கு ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. அதுபோக மற்ற ஆவணங்கள் கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் வேறு ஐடி ப்ரூஃப் தான் வச்சுருந்தீங்கன்னா ஆதார் அட்டை, வங்கி கணக்கு வங்கி புத்தகம், மின்சார ரசீது, திருமண சனம், இந்த மாதிரி என்ன ஃபைல் என்ன ஆவணங்கள் நீங்கள் வச்சுருந்தாலும் இவருக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுபோக சேர்த்துட்டு நீங்கள் உறுப்பினர் விவரம் சேமின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் யார் கொடுத்தீங்களோ யாருடைய பேர் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த கார்டில் அப்டேட் ஆகிடும். அது போக நீங்கள் எந்த விதமான அட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி அட்டை வேணுமா, இல்லை சுகர் கார்டு வேணுமா, இல்லை மற்ற கார்டு வேறு மாதிரி கார்டு வேணுமான்னு சொல்லி நீங்கள் நார்மலாக நம்ம செலக்ட் பண்ண கொடுத்து அரிசி அட்டை தான், அரிசி அட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை குடியிருப்பு சான்று, நீங்கள் இப்போ என்ன அட்ரஸ் மேலே கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்களோட என்ன ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அது கரெக்டான விதமாக ஆதாரம் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை மின்சார கட்டணமாக இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை 2 ஹவுஸ் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா 2 அக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை கொடுக்கலாம். இந்த அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு அதற்கான ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இருக்குல்ல 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அது பதிவேற்றம் ஆகிடும். பதிவேற்றம் ஆனது பிறகு எரிவாயு கனெக்ஷன் கேட்டிருக்காங்க. எரிவாயு கனெக்ஷன்னா நீங்கள் கேஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் கனெக்ஷனையும் கொடுக்கணும். இந்த இருக்குல்ல இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர், யார் பேரோ, அதுபோக எண்ணெய் நிறுவனம் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை சரியான முறையில் தேர்ந்தெடுத்துக்கங்க. நீங்கள் இப்போ எந்த கைக்கு வச்சுருக்கீங்கன்னா பிபிசி, ஹச்பிசி, ஐஓசின்னு மாதிரி என்ன இணைப்பு என்ன எரிவாயு இணைப்பு கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பரை கொடுத்துருக்காங்க. 1 2 கொடுத்துருக்காங்க. அதையும் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. கடைசியாக இந்த குடும்ப தலைவர் இருக்கார் இல்லையே, அவருக்காக நீங்கள் யார் பேர் குடும்ப தலைவரை பார்த்துருப்பீங்க. முன்னாடி ஒரு ஃபோட்டோ வரும், கார்டாக இருந்தாலும் ஸ்மார்ட் கார்டாக இருந்தாலும் சரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்களே, அந்த ஃபோட்டோவுக்கு யார் ஃபோட்டோ கொடுக்கணும், உங்கள் அப்பா பேர் கொடுத்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்கீங்களே, அந்த ராஜான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இவருடைய பேரில் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ ஒரு நீட்டான பேக்ரவுண்ட் கொண்ட இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பதிவேற்றம் க்ளோஸ் ஆகிடும். இவ்வளோ டீட்டெயில்ஸும் நீங்கள் அந்த அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டான அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துட்டு யார் இணைக்கணுமோ அவங்க டீட்டெயில்ஸ், அது போக நீங்கள் அதுக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே இணைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு ஆவணங்கள் எல்லாம் இணைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மையான தகவலை கொடுத்துருக்கோன்னு சொன்னால் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து ஆன்லைனில் அப்டேட் ஆகிரும். அப்டேட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரெக்வஸ்ட் நம்பர் தான் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து என்ன லெவலில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கோ ஃபாலோ பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதை எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி யாருக்குமே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதாக இருக்கு இல்லையா, அதில் கடைசியில் வந்தீங்கன்னா உங்கள் சேவை நிலை அறிய அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சேவை நிலை அறியன்னு சொல்லி இதில் கொண்டு நீங்கள் அந்த நம்பர் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க ப்ராசஸ் வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நேரடியாகவே இதோடைய பிரிண்ட் நீங்கள் அப்ளை பண்ண பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் உங்கள் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்து உங்கள் கார்டு ஸ்டேட்டஸ் என்னென்ன இருக்குது, எப்போ வரும், என்னென்ன ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற தகவலுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் இல்லை ஃபேமிலி சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக அப்ளை பண்ண நினைக்கிறவங்களுக்கு தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகள் ஃபீட்பேக் தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.